குடியிருப்பு வாசிகள் வீடுகளின் முன் அனுமதியின்றி நோ பார்க்கிங் போர்டுகளை வைத்துள்ளதாக நந்தகுமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை பொறுத்தவரையில் அறிக்கை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. குடியிருப்பு வாசிகள் வீடுகளின் முன் அனுமதியின்றி நோ பார்க்கிங் போர்டுகளை வைக்கக்கூடாது என்றும் அது தொடர்பாக உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நந்தகுமார் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு தொடர்பான இன்றைய விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. வீடுகள் முன் இதுபோன்ற போர்டுகள் வைக்க எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை என்று மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக பல்வேறு வீடுகள் முன்பாக நோ பார்க்கிங் என்ற பலகை வைக்கப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து குடியிருப்பு வாசிகள் வீடுகளின் முன் அனுமதியின்றி நோ பார்க்கிங் போர்டுகள் வைத்திருப்பதாகவும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று நந்தகுமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கானது இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கின் விசாரணையின் போது நோ பார்க்கிங் போர்டு குறித்து போக்குவரத்து காவல்துறைக்கு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த அறிக்கை அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அனுமதி இல்லாமல் வீடுகளின் முன்பாக நோ பார்க்கிங் போர்டு வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று நந்தகுமார் என்பவர் தாக்கல் செய்த மனுவின் விசாரணை இன்று நடைபெற்ற நிலையில் அது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது.